ஆன்மீகவாதிகளால நடத்தப்பட்ட முருக விழா கிடையாது. ஆனா இப்ப நடக்கக்கூடிய முருக விழா என்பது ஆன்மீகவாதிகளால் நடத்தப்பட்ட விழாண்டு நயினா நாகேந்திரன் தெரிவிச்சு. ஆந்திராவில் இருக்கின்ற பவன் கல்யாணுக்கும் தமிழ்நாட்டிற்கும் என்ன சம்பந்தம்? உத்தரப்பிரதேசத்தில் இருக்கின்ற யோகிநாத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு அரசியல் சார்ந்து அரசியல் நிலப்பாடோடு இந்து சமய அறநிலையத்துறை என்பது அறம் சார்ந்த ஒரு துறை. அறம் என்றாலே அதில் ஒழுக்க நெறியை போதிப்பதுதான் அறத்திற்குண்டான பணி. பவன் கல்யாண் அவர்களை வர்றதை எதிர்ப்பு தெரிவிக்கலாமா? மீரு எவரண்டின்னு கேட்கிறேன் நான் சேகர் பாபுவை. மீரு எவரண்டி? பதில் செப்பண்டி. என்ன ஏமாத்துறீங்க? மொழியால தமிழ் மக்கள் இந்துக்களை பிரிக்க பாக்குறீங்களா? துரோகிகள், முருகனின் எதிரிகள். அதனால சொல்றேன் நான் சேகர் பாபுவுக்கு, கபர்தார், அதிகம் பேசினால் அதே மாதிரி வார்த்தையில பதிலடி கிடைக்கும்னு இந்த அல்லேலியா பாபுவை எச்சரிக்கிறேன். கடந்த 5 நாட்களாக தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கிலே முருக பக்தர்கள் இங்கே கூடி முருகன் அருள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் சில முருகன் விரோத ஹிந்து விரோத தீய சக்திகள் அதிகமாக குறைக்கின்றன. ஏன்னு சொன்னா, இங்க அறநிலைத்துறை அமைச்சர் என்ன சொல்லி இருக்கணும்? முருகன் மாநாடு நடக்குது, முருக பக்தர்கள் மாநாடு, எல்லாரும் அங்க போங்கன்னு. ஏன்னா நீ யாருக்கு மந்திரி? இந்து சமய அறநிலைத்துறைக்கு மந்திரி. ஆனா அவர் சொல்றாரு இது சங்கிகள் மாநாடா. நான் கேட்கிறேன், ஆமா நாங்கெல்லாம் சங்கிகள், நீங்கெல்லாம் மங்கிகள். அறிவு வேண்டாம். நான் கேட்கிறேன், நாங்க நடத்தின மாநாடு பழனியில, அதுதான் முருக பக்தர் மாநாடுன்னு சொல்றாரு. அதுல இறுதியாக பேசியது யார்? உதயநிதி ஸ்டாலின். உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னாரு? இது ஆன்மீக மாநாடு அல்ல. என் வார்த்தையா இது? இல்ல, இத சொன்னது உதயநிதி ஸ்டாலின். நீங்க நடத்தின மாநாடு ஆன்மீக மாநாடு அல்லனா அது என்ன மாநாடு? நாத்திக மாநாடு, தீகா மாநாடு, திமுக மாநாடு, ஹிந்து விரோதிகள் மாநாடு நீங்க நடத்தினது. இது முருக பக்தர்கள் மாநாடு. நாங்க அரசியலே பேச விரும்பல, எங்களை கம்பல் பண்றீங்க. நீங்க சொல்றீங்கல்ல பவன் கல்யாண் வர்றாருன்னு, ஏன்னு கேக்குறீங்க? இந்த அல்லேலியா பாபு கேக்குறாரு ஏன் பவன் கல்யாண் வர்றாருன்னு. நான் கேக்குறேன், திரு பீட்டர் அல்போன்ஸ் தமிழர் தானே? ஒத்துக்கிறீங்களா? பீட்டர் அல்போன்ஸ் தமிழரா இல்லையா? அமீரு, ஜவாஹிருல்லா, ஆலூர் ஷானவாஸ் இவங்கெல்லாம் தமிழர்கள் தானே? முருகப்பெருமான் தமிழ் கடவுள். திருச்செந்தூர்ல நடக்கிற முருகப்பெருமானின் குடமுழுக்களை இவங்க எல்லாரும் வந்து நின்று திருநீர் பூசி சாமி கும்பிடுவாங்களா? நான் கேட்கிறேன், திருமாவளவன் என்கின்ற ஒரு தீய சக்தி முஸ்லிம்களை வச்சுக்கிட்டு இந்த முருக பக்தர் மாநாடை எதிர்க்கிறாராம். அந்த முஸ்லிம்கள் இங்க வந்து முருகனை கும்பிடுவாங்களா? இங்க வர வேண்டாயா? திருச்செந்தூர் முருகனுக்கு குடமுழுக்கு நடக்குது, அதுல கும்பிடுவாங்களா உன் கூட வந்து நின்னவங்க எல்லாம்? ஆகவே இந்த ஹிந்து விரோத தீய சக்திகள் மொழியின் ரீதியாக இந்துக்களை பிரிக்க பாக்குறீங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க? தமிழர்கள்னு சொன்னா அது இந்துக்கள் தான். ஏன்னா தமிழ் கடவுளை ஏற்றவர்கள் மாத்திரமே தமிழர்கள், மற்றவர்கள் தமிழர்கள் அல்ல. ராஜா சொல்லல, திருமாவளவன் சொல்றாரு. ராஜா சொல்லல, சேகர் பாபு சொல்றாரு. தமிழ் கடவுள் முருகனை ஏற்காதவர்கள், தமிழ் கடவுள் முருகனை கும்பிடாதவன் எவனும் தமிழன் இல்லைன்னு சொல்ற தைரியம் இந்த அல்லேலியா பாபுவுக்கு, சேகர் பாபுவுக்கு வருமா? ஆகவே முருக பக்தர்கள் கூடியிருக்கிறார்கள், தினந்தோறும் வருகிறார்கள். இந்த தீய சக்திகளுக்கு பதில் அளிப்பார். நன்றி. தொலைநோக்கு சிந்தனையோட அரசியல் தொலைநோக்கோட தான் வந்து இந்த மாநாடு நடத்துறாங்கன்னு திருமாவளவன் சொல்லியிருக்காரு. முருகப்பெருமானே தீய சக்தியை, சூரனை சம்ஹாரம் செய்யறதுக்காக அவதாரம் பண்ணாரு. பார்வதி அம்மாளிடம் வேல் பெற்றார். அதனால சொல்றேன்னா, அரசியல்ல கூட தீய சக்தி இருந்தால், ஹிந்து விரோத சக்தி இருந்தால் அதை அழிக்க வேண்டியது தர்மத்தை மதிக்கின்ற ஒரு குடிமகனுக்கும் பணி. அதனால நீங்க எல்லாரும் ஆன்மீக மாநாடு இல்லைன்னு சொன்னது உதயநிதி, ராஜா இல்ல. ஆன்மீக மாநாடு இல்லைன்னா என்ன அர்த்தம்? நாத்திக மாநாடு. ஆஸ்திக மாநாடு இல்லைன்னா நாஸ்திக மாநாடு. ஆகவே நீங்கள் விரோதிகள், முருகனின் எதிரிகள், தமிழ் பண்பாட்டின் எதிரிகள். நான் கேட்கிறேன், பவன் கல்யாண் அவர்களை வர்றதை எதிர்ப்பு தெரிவிக்கலாமா? மீரு எவரண்டின்னு கேட்கிறேன் நான் சேகர் பாபுவை. மீரு எவரண்டி? பதில் செப்பண்டி. என்ன ஏமாத்துறீங்க? மொழியால தமிழ் மக்கள் இந்துக்களை பிரிக்க பாக்குறீங்களா? துரோகிகள், முருகனின் எதிரிகள். அதனால சொல்றேன் நான் சேகர் பாபுவுக்கு, கபர்தார், அதிகம் பேசினால் அதே மாதிரி வார்த்தையில பதிலடி கிடைக்கும்னு இந்த அல்லேலியா பாபுவை எச்சரிக்கிறேன்.
அறநிலைத்துறை என்கின்ற ஹிந்து அறம் அழிக்கின்ற ஹிந்து கோவில்களை கொள்ளையடித்து கொண்டிருக்கின்ற, ஏன்னா திருவண்ணாமலையில போனா, திருச்செந்தூர்ல போனா அபிஷேக கட்டணம் 2500 ரூபாய் இந்த அல்லேலியா பாபு கூட்டத்துக்கு. இப்படி நீங்க கொள்ளையடிக்கிறீங்க. ஆனா நாங்க ஏதாவது பேசணுமா? நீங்க பழனியில மாநாடு நடத்தினீங்க, யாராவது எதிர்ப்பு சொன்னோமா? உங்களுக்கே எரியுது இப்ப இந்த கூட்டத்தினால, புரியுதா? இப்ப அதனால இத கான்ட்ரவர்ஷியல் ஆக்கி இருக்கிறது திராவிடியன் ஸ்டாக் தீய சக்திகள், ஹிந்து விரோதிகள். நீங்க அதிகம் பேசுனீங்க, அதே பாணியில பதிலடி கொடுப்போம். ஏன்னா உங்கள்ட்ட நீங்க இடுற திருநீர் போலி, இந்துக்களை ஏமாத்த. அதனால சொல்றேன் நான். ஏன்னா உங்க சின்ன எசமா நான் கிறிஸ்தவர், நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர்னு சொன்னப்ப உமக்கு சாமியே சரணமையப்பா வல்ல வாயில என்ன வந்தது? அல்லேலுயா. நீ எல்லாம் கிரிப்டோ இந்து மதத்தின் எதிரிகள். அதனால ஜாஸ்தி பேச வேண்டாம். இப்ப நீதிமன்றம் தெளிவா சொல்லி இருக்கு, நீங்க இந்த அனுமதிங்கிற பேர்ல இந்துக்கள் வர்றத தடை செய்யக்கூடாதுன்னு. அதையும் மீறி யாராவது தடுத்தா திக்கற்றவருக்கு தெய்வமே துணை. அப்படி தடுக்கிற ஒரு அதிகாரியும் குடும்பத்தோட அழியணும்னு ஆண்டவனை வேண்டதை தவிர எங்களுக்கு வேற கதி இல்லை. திக்கற்றவருக்கு தெய்வமே துணை. அதைத்தான் நாங்க செய்வோம். எதுக்கு எடுத்தாலும் இந்து மாநாடு, இந்த மாதிரி எந்த ஒரு மீட்டிங் போட்டாலும் கோர்ட்ல போய் தான் நம்ம மாமாவுடைய சூழ்நிலை இருக்குது. இது 26 மே வரை தொடரும். அப்புறம் ஹோல் டிஎம்கே மினிஸ்ட்ரி வில் பி இன் ஜெயில். திமுகங்கிற கட்சி அழிஞ்சு போகும். ஏன்னா இது நம் பண்பாடு கலாச்சாரத்தின் எதிரிகள், கொள்ளையர்கள். அதனால இந்துக்கள் 9 மாசம் பொறுத்துக்குவோம். ஓட்டு போடும் பொழுது ஞாபகம் வச்சுக்கோ. அதாவது நான் எல்லா மத பழக்க வழக்கத்தையும் மதிக்கிறவன். ஏன்னா சாமி உண்டுன்னு சொல்லிட்டா எல்லா சாமியும் உண்டு தானே, அதை நம்புறவன் நான். ஆனா ரம்சான் கஞ்சி கடைசி சொட்டு குடிக்கிற வர நக்கி நக்கி குல்லா போட்டுண்டு தானே இருக்க. அப்ப முருகன் கோயில்ல வச்ச திருநீரை அழிப்பாங்களா? ஹிந்து விரோதி இல்லையா? இதை நான் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் நீ அழிச்சதுனால வருது. கடைசி சொட்டு கஞ்சி வர குல்லாவை அவுக்கிறியா, எடுக்கிறியா? அதனால சொல்றேன்னா, இந்த தீய சக்திகள் they got exposed themselves. நன்றி.